வெல்கம் டு Hi-Inno சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது ராகி சிமிலி எப்படி சொல்லுவாங்க, ராகி மாவை வச்சு தாங்க செய்ய போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு வீணாகவே ஆகாதுங்க. இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ராகி மாவில் நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் செய்யலாம், ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன். அந்த வீடியோவில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த ராகி சிமிலி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் சூடு பண்ணிக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் வேர்க்கடலையை நல்லா நான் வறுத்துக்க போகிறேன். ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க. இது 250 ml அளவுக்கு இருக்கிற கப். இது நீங்கள் எந்த கப்பை வேணாலும் அளவாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த வேர்க்கடலை கருகாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இருந்தால் கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆறட்டும். நான் அதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி அதே 250 ml அளவு இருக்கிற அந்த கப்பால் 2 கப் அளவுக்கு ராகி மாவுங்க. இது கடையில் வாங்கின மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இதோட டேஸ்ட்டுக்காக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அடக்கி செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இல்லை சப்பாத்தி மாவு மாதிரி கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப தண்ணி விட்டு பிசையாமல் இந்த மாதிரி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் பாருங்கள். இப்போ நான் ஒரு பேன் சுடு பண்ணிக்கிறேன். இல்லை லைட்டாக நான் நெய் தடவிக்கிறேன். இதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த ராகி மாவு, அதை அடை மாதிரி தட்டி நான் வேக வச்சுக்க போகிறேன். நல்லா அந்த மாதிரி கையை வச்சு நல்லா நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க இது. இப்போ நம்ம நல்லா தட்டியாச்சு. இது மேலே நான் லைட்டாக நல்லா நெய் தடவிக்க போகிறேன். இதில் நெய் தடவாமல் என்ன செய்யலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா அதனுடைய டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் நெய் தான் தடவி செஞ்சிங்கன்னா அந்த நெய்யோட வாசனையிலே இந்த ராகி சிமிலி அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு சைட் கொஞ்சம் நல்லா வேகட்டும். அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க. ஹையில் வச்சிங்க அப்படின்னா அடிகளை கறியிடும், நடுவுலலாம் வேகாமல் இருக்கும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு சைடு நல்லா வேக விடுங்க. இப்போ நான் திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா வேக வச்சுக்க போகிறேன். அந்த கலர் மாறக்கூடாது, அந்த ராகி மாவோட கலர் மாறாத அளவுக்கு நம்ம வேக வச்சு. இப்போ இன்னொரு சைடு நல்லா வேகட்டும். நம்ம அந்த நெய் தடவுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உருண்டை சாப்பிடும்போது அதோட ஃப்ளேவர் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால கண்டிப்பாக நீங்கள் நெய் யூஸ் பண்ணுங்க. இப்போ இன்னொரு சைடும் நல்லா வெந்துருச்சு பாருங்க. அந்த கலர் மாறாத அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸுங்க இது. இப்போ 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. அந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி விட்டு நல்லா வேக வச்சுக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி உட்டன் ஸ்பூன் இருந்தாலோ இல்லை தோசை பரட்டி இருந்தால் அதை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற வச்சிடுறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு நல்லாவே மாவு உள்ள வெளியில் நடுவில் எல்லா இடத்துலையும் வந்துடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சுக்க போகிறேன். இப்போ நான் அந்த வறுத்த வேர்க்கடலை நல்லா ஆறிடுச்சு. அதில் தூள்லாம் எடுத்துட்டு இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்க போகிறேங்க. ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வர போகிறேன். பல்ஸ் மோடில் வச்சு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அந்த கொரகொரப்பு கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. இந்த ராகி சிமிலி செய்யறதுக்கு ரொம்ப கம்மி தாங்க. சக்கரை, வெல்லம், ராகி மாவு இது 3 தான் வச்சு செய்ய போகிறோம். இப்போ நான் அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த ராகியும் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதையும் நல்லா நான் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துட போகிறேன். இதோட நான் வாசனைக்காக ஒரு 4 அல்ல 5 ஏலக்காயை சேர்த்து நல்லா நான் பொடி பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட நீங்கள் பவுடராக இருந்தால் கூட பவுடராக கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அதை அரைச்சிட்டேங்க பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம புட்டு மாதிரி தாங்க இருக்கும். இந்த மாதிரி கையால் நல்லா உடுத்து விட்டுக்கிறேன். இப்போ இதை வேற ஒரு மிக்சிங் பவுலுக்கு நான் மாற்றிக்க போகிறேன். நம்ம அரைச்சி வச்ச அந்த ராகியை பவுலில் சேர்த்தாச்சு. அடுத்து இதில் இனிப்புக்காக நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன். சக்கரெல்லாம் சேர்க்க வேண்டாங்க. ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொன்னதுனால கண்டிப்பாக நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் இருந்ததுன்னா நல்லா பொடி பண்ணி வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். அந்த நாட்டு சக்கரையை சேர்த்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த ராகியோட சேர்த்து நாட்டு சக்கரை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட கடைசியாக நான் பொடிச்சு வச்சுருந்த அந்த வேர்க்கடலையும் அது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த உருண்டை பிடிக்கிற அந்த பதத்துக்கு வரும். ஏன்னா நம்ம சேர்த்துருக்க அந்த நாட்டு சக்கரை கையை வச்சு பிசைகிறப்போ ஈரமாயிட்டு நல்லா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். வேர்க்கடலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கான ஒரு பதம் வந்துருங்க. இதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ராகி ஆற வைக்கணுங்க. அடை செஞ்சதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் வீணாகாமலும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த பதத்தில் இருக்கணும். நான் சேர்த்த வேர்க்கடலை சக்கரை எல்லாம் அந்த மாவோட நல்லா பைண்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதில் நான் நெய்யோ வேற எதுவுமே சேர்க்கலாங்க. இது கையால் பிசையும் போதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டெக்ஸ்சருக்கு வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி உருண்டை எடுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அது வரைக்கும் நீங்கள் கையால் பிசைஞ்சிட்டே இருங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு தேவையோ நீங்கள் அந்த ஷேப்புக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிருக்கேங்க. இது ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு ஹார்டாகவே இருக்கவே இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சூப்பரான நம்மளுடைய இந்த ராகி சிமிலி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு எப்பெல்லாம் ஸ்நாக்ஸ் இல்லை, இது ஈவினிங் டைம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்டி, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸுங்க இது.
டயட்டில் இருக்கிறவங்க கூட இதை வந்துட்டு சாப்பிடலாம். ராகி சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய கால்சியம் அயன் இருக்குது. அதே மாதிரி வேர்க்கடலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து குட் ஃபேட் தாங்க இருக்குன்னு, நல்ல கொழுப்புன்னு சொல்லுவாங்களே அதுதான் இருக்குது. வெள்ளத்தோட சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு இரும்பு சத்து தான் இன்னும் அதிகமாக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ராகி சீமிலியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு அதாவது முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிடலாம். அதோட வந்துட்டு குழந்தைங்க ரொம்ப லீனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ராகியில் நிறைய வெரைட்டியில செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியான இந்த ராகி சிமிலி எப்படி செய்யறது அப்படிங்கிறத இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதோட தேங்காய் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 4 நாள் வச்சுக்கிறதுக்கு சீக்கிரமா வீணா போயிடும். அதனால தேங்காய் தேவையில்லை. ரொம்ப கம்மியான ஒரு பொருளை வச்சு சூப்பரான இந்த ஹெல்தியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.